பிரார்த்தனை வைப்பாங்க. இந்த கடவெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் என்னுடைய கடன்ல இந்த ஒரு பாகத்தை நான் எடுத்து வைக்கிறேன். சீக்கிரமா எனக்கு இந்த கடன் எனக்கு அடையணும், சீக்கிரமா எனக்கு இந்த ஒரு நல்ல விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செய்து ஒரு காசை எடுத்து வச்சுட்டு அன்றைய தினம் மோதகம் என்று சொல்லக்கூடிய கொழக்கட்டை, மோதகம் இனிப்பு கொழக்கட்டை, பூரணம் வச்சு செய்யறாங்க இல்லையா, இனிப்பு கொழக்கட்டை, அது மிக முக்கியமானது. யாருக்கு? மகா கணபதிக்கு. எத்தனை கொழக்கட்டை? 27 கொழக்கட்டை, 36 கொழக்கட்டை. இதுதான் எண்ணிக்கை. கடவெள்ளிக்கிழமை அன்னைக்கு 27 அல்லது 36 விரதம் இருந்து நீ செய்யணும். காலையில இருந்து நீ விரதம் இருந்து ஆத்மார்த்தம், காலையில செஞ்சாலும் சரி சாயங்காலம் செஞ்சாலும் விரதம் இருந்து ஆத்மார்த்தமா கடவெள்ளிக்கிழமை அன்னைக்கு மோதகம் செய்து, கொழக்கட்டை செய்து, இனிப்பு கொழக்கட்டை செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும். அன்றைய தினம் நீ என்ன சாத்தணும்? மகா கணபதிக்கு அருகம்புல் சாற்ற வேண்டும். ஒரு மாம்பழம், சுவாமிக்கு ஒரு மாம்பழமோ ஒரு கரும்போ விநாயக பெருமான் கிட்ட நீ வைக்கணும். நீ விநாயகர் சிலையா சுவாமியை நீ வச்சிருந்தாலும் சரி, வெளியில சில பேர் சுவாமியை சிலையா வச்சிருந்தாலும் சரி, சின்னதா நீ ஒரு வெங்கலத்துல சுவாமி வாங்கி வச்சிருந்தாலும் சரி, சித்திர பிம்பமா வச்சிருந்தாலும் சரி. சித்திர பிம்பம்னா என்ன? சுவாமி படம் தான் சித்திர பிம்பம்னு பேரு. நீ சித்திர பிம்பமா வச்சிருந்தாலும் சரி, ஆனா சுவாமிக்கு ஆத்மார்த்தமா இதை சாற்றி வழிபாடு பண்ணு. அருகம்புல் சாற்றி சுவாமி வழிபாடு பண்ணு. அதுவும் நீ இதை நீ செஞ்ச அப்படின்னு சொன்ன இந்த கடவெள்ளிக்கிழமையில செய்யறது கடைசி வரைக்கும் உனக்கு பாதுகாக்கும். சீக்கிரமா உன்னுடைய கடன் அடைந்து அடுத்த லெவலுக்கு நீ கண்டிப்பா நீ போவ. அதுல உறுதி, அதுல நிச்சயம்.